ஒரு ட்ரேடராக நம்ம நிறைய நேரம் புரோக்கர் டெர்மினலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று, புரோக்கர் டெர்மினல்னால் என்ன அப்படின்றது. ரெண்டாவது, வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், கரன்சி, கமாடிட்டி, ETF இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட் வாட்ச் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று, புரோக்கர் டெர்மினல்னால் என்ன அப்படின்றது. ரெண்டாவது, வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரோக்கர் டெர்மினல்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரேடை நம்மளால் டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது எக்ஸ்சேஞ்சுக்கு நேரடியாக. ஸோ இங்கே தான் ஒரு புரோக்கர் டெர்மினலோட ரோல் வந்து உள்ளே வருது. ஒரு ட்ரேடராக நம்ம நிறைய நேரம் புரோக்கர் டெர்மினலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, எப்படி ப்ரைஸஸை வந்து நம்ம பார்க்குறது, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் எப்படி நம்ம பார்க்குறது, அடுத்து சார்ட்ஸை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, அப்படின்னா சார்ட்ஸ் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறமா ஆர்டர் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம புரோக்கர் டெர்மினலில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்ச் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு நம்ம டேரெக்டாக புரோக்கர் டெர்மினல்லையே போயிட்டு நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம புரோக்கர் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஐடி டிஃபால்ட்டாக நான் ஆட்டோ சேவில் வச்சுருக்கிறேன். அதை நம்ம கொடுத்துட்டு அடுத்தது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம். அடுத்த பேஜுக்கு போன உடனே அது வந்து பின்னு கேட்கும். ஒரு புரோக்கர் டெர்மினல் ஒரு மாதிரி 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க, 2FA அப்படின்னு சொல்லி. ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக 2 பாஸ்வேர்டு செக்யூரிட்டி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே இதுதான் வந்து விண்டோ. இப்போ டிஃபால்ட்டாக நான் 2 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போது நம்ம 50-50 இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பர்டிகுலராக ஒரு 2-3 ஸ்டாக் தான் வந்து இனி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லை இந்த மந்த்துக்கே வந்து அவ்வளோதான் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் SBIயோட ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ நான் கொடுத்த உடனே SBIயோட ஸ்டாக் வந்து வந்துருச்சு. ஆட் பண்ண உடனே இங்கே பார்த்தாக்கா இருக்கும். இப்போ இது லைவ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு லைவாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இதில் அந்த ஸ்டாக்கோட ஓப்பன் என்ன, ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து போடுறேன். இதுவும் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. இது வந்து செலக்ட் பண்ணோம்னாக்கா இது ஆட் ஆகிடும் வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ இன்ஃபோசிஸோட ஸ்டாக்கும் லைவாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி NSE BSE ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், கரன்சி, கமாடிட்டி, ETF இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்த மாதிரியே இப்போது ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், கரன்சி இதெல்லாம் எப்படி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் பேங்க் நிஃப்டின்னு டைப் பண்ணாலே போதும், அது இங்கே ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக அந்த செக்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ப்ளஸ் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆகிடும். இங்கே இருக்குது பாருங்கள் ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், மார்க்கெட் வந்து இதில் மூவ் ஆகிட்டுருக்கு, அதுக்கு க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து நான் எடுக்கிறேன். ஒரு 40,100 இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை எடுத்து இங்கே ப்ளஸ் பட்டன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஆட் ஆகிடும். ஸோ 40,100 ஸ்ட்ரைக்கில் என்ன மூவ்மெண்ட் நடக்குது, இல்லை என்ன ப்ரீமியம் அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். LTPன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரீமியம். ஸோ இது இப்போ இதே மாதிரி கரன்சினாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். USD INR இது இந்த 3rd மார்ச்ன்றது இந்த மந்தோட எக்ஸ்பைரி. ஸோ இதை வச்சு நான் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டேன், அந்த கரன்சி ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், கரன்சி, கமாடிட்டி, ETF எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஓவராலாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறத அந்தந்த நேரத்துக்கு போய் நம்ம தேடி எதுவும் எடுக்காமல் நம்ம ட்ரேட் பண்ண போகிற ஸ்டாக்ஸோ ஆப்ஷன்ஸோ அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் வந்து மார்க்கெட் வாட்ச். நம்ம இப்போ மார்க்கெட் வாட்ச்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டர் டைப்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.